எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மிக மிக நல்லவர். உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்துல உங்களை நான் பிளஸ் பண்றேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தைய. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், சமாரியாவிலே யாக்கோவின் கிணறு ஒன்று இருக்கிறது. மதிய வேளையில் உச்சி வெயில் நேரத்துல வேதம் சொல்லுகிறது 6ஆம் மணி வேளை என்று சொல்லுகிறது. அந்த நேரத்துல ஏசப்பா அந்த யாக்கோபின் கிணற்றின் அருகே அமர்ந்திருக்கிறாங்க. தன்னோடு வந்த சீசர்களை எல்லாம் உணவை வாங்கும்படியாக எல்லாரையும் ஆண்டவர் அனுப்பி வைத்து விட்டார். இப்போ அந்த இடத்துல இயேசு மட்டும் தனித்து இருக்கிறார். அந்த இடத்திற்கு தனித்து ஒரு பெண் வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. சமாரியாவை சார்ந்த ஒரு பெண் அங்கு தண்ணீர் முண்டுகள்ல வருகிற பொழுது ஏசப்பா அந்த அம்மாவை சந்தித்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி தாங்க இந்த பகுதியில சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அம்மா ஏன் மதிய வேளையில வராங்க அப்படின்னா, காலையில வந்து தண்ணீர் எடுக்கலாம், மாலையில வந்து தண்ணீர் எடுக்கலாம். அவர்கள் அவமானப்பட்டவர்களாய் அந்த ஊருக்குள்ள இருக்கிறாங்க, துக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க, தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. அந்த ஊர் அவர்களை தள்ளி வைத்து தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால பயந்து 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 அவங்க மதிய நேரத்துல வந்து யாரும் இல்லாத வேளையில அவங்க தண்ணீர் மொண்டு கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். இப்ப இயேசப்பா சந்திக்கிறாங்க. அந்த அம்மாவிடத்துல ஆண்டுடைய மகிமை வெளிப்படுவதற்காக இயேசு ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அம்மா தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்று கேட்ட பொழுது அவள் பதறுகிறாள். ஐயா, நீங்கள் யூதரா இருக்கிறபடினால நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க கூடாது. நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், பலவீனப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், நீரோ உயர்ந்தவர் என்று சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தால் அது தவறாய் போய்விடுமே, சட்டத்திற்கு புறம்பானதா இருக்குமே, அதனால தண்ணீர் நான் உங்களுக்கு கொடுக்க கூடாதையா என்று சொல்றாங்க. அது அப்படி இருந்து அவங்க சொல்றாங்க, உம்மிடத்தில் குடிப்பதற்கு எந்த விதமான பாத்திரமும் இல்லையே. அதையும் நம்ம சொல்றாங்க. அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க, உன்னிடத்திலே, நல்ல கவனிங்க இந்த வார்த்தைய, கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், தாகத்திற்கு தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், அது மட்டுமல்ல ஆண்டவருடைய இரக்கத்தையும் நீ அறிந்திருந்தாயானால், ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிஃப்ட், உடைய இரக்கம், அதை நீ அறிந்திருந்தாயானால் நீ கேட்டிருப்பாய், ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி. அந்த வார்த்தை ரொம்ப அழகாய் அங்கே ஏசப்பா வெளிப்படுத்திருக்கிறார். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், ஆனா நீ அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால உன்னால் சரியான காரியத்தை புரிந்து கொள்ள முடியல, நான் யார் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா அடுத்தாலும் பேசுகிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீர் யாக்கோபை விட பெரியவரோ. அவங்க கேட்கிறாங்க, நீர் யாக்கோபை விட பெரியவரோ. யோசித்து பாருங்க. ஆண்டவர் நன்மை செய்யும்படியாய் அவர் அந்த அம்மாவுக்கு நல் விசேஷித்த காரியங்களை காண்பிக்கும்படியாய் வந்து நின்ற பொழுது அந்த அம்மாவால் அறிந்து கொள்ள முடியல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை விட நீர் பெரியவரோ, இது யாக்கோபின் கிணறாய் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா இயேசு சொல்றாங்க, அம்மா, நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கும்படியாய் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். அப்போ அந்த அம்மா திருப்பியும் புரியாம பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அப்படியா ஐயா, அவர் சொன்ன வார்த்தை கவனிக்கணும், என்றுமே தாகம் எடுக்காதபடிக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்திருக்கிறேன். இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தாகம் உண்டாகும். யாக்கோபின் கிணற்றிலை கோரி குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகி கொண்டேதான் இருக்கும்.
நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் தாகம் ஏற்படாது என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிற பொழுது அப்பவும் அந்த அம்மா அறியாம சொல்றாங்க, அப்போ எனக்கு கொடுத்துருங்க அந்த தண்ணீரை. நான் யாக்கோபின் கிணற்றுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே, நான் வந்து வந்து தண்ணீர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அது ஊற்றாய் பெருகும் என்று சொல்லுகிறீர்களே, அதை வீட்டுல கொண்டு வைத்துக் கொள்ளுகிறேன், நான் எந்த வேலையும் செய்யாம தண்ணீர் எடுப்பதற்கு எங்கேயும் போகாம அதையே பருகிக் கொள்ளுவேனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசுறாங்க. அப்பவும் அந்த அம்மா ஆண்டவர் அறியல. ஆண்டவர் அந்த அம்மாவோட ஒரு கான்வர்சேஷன் நடத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. எப்படியாவது அந்த அம்மா ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், எப்படியாவது அந்த அம்மா ஒரு விடுதலை வாழ்வு வாழணும். அந்த அம்மாவை கொண்டு சமாரிய பட்டணத்தில் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அந்த அம்மாவின் வழியாக நிறைவேற்ற தேவன் வாஞ்சித்தபடியினால அந்த ஊரே ரட்சிப்பின் அனுபவத்தில் வர வேண்டும் என்பதற்காக அந்த அம்மாவை ஆண்டவர் பிடிக்கிறாருங்க. அவள் பாவியான ஸ்திரியா இருக்கு. நீங்க நல்லா அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒரு பாவியான ஸ்திரீ தான் அவள். அதனால கூணி குறி அந்த ஊருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமுதாயம், அவர்களின் சமுதாயமே அந்த அம்மாவை மதிக்கல. இப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். அவங்க சொல்றாங்க, ஏசப்பா அந்த அம்மாவை பார்த்து, தேவனை தொழுது கொள்வதற்கு, அவர் பெரியவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் உன்னிடத்து அவரை காண்பிக்க வந்திருக்கிறேன். எனக்கு கர்மன் தேவ பிள்ளையே, அந்த அம்மா சொல்றாங்க, நீங்கள் யூத ஆலயங்களிலே நீங்கள் ஆராதிக்கிறவர்கள், நாங்களோ மலையிலே ஆராதிக்கிறவர்கள். ஏசப்பா சொன்னாங்க, இல்லம்மா, எங்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம், நீங்களும் இஸ்ரவேலின் சந்ததியாய் மாறுகிற காலம். அற்புதம் அதுதாங்க. நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. அப்பதான் ஏசப்பா சொல்றாங்க, உன் கணவரை கூட்டிட்டு வா. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கணவர் இல்லை, இப்போ இருக்கிறவர் 6வது நபராகிவிட்டது. அவர் சொல்ற, எனக்கு தெரியும் உனக்கு கணவர் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கறாங்க ஏசப்பா. புரிந்து கொள்ளுங்க, ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாங்க. அப்பந்தான் அவள் இவர் தீர்க்கதரிசியா இருக்கலாம் என்று சொல்லி உணர்வாய் அவள் பார்க்கிறாள். அப்பந்தான் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வாராங்க. நம்முடைய குற்றங்களை அவர் காண்பிக்கிறாரே, நம்முடைய பலவீனங்களை எடுத்து சொல்லுகிறாரே, இவர் யாரென்று நாம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம், இவர் எல்லாவற்றையும் புட்டு புட்டு வைக்கிறாரே, தீர்க்கதரிசியா இருப்பார். ஊருக்குள்ள போறாங்க. எல்லா ஜனத்தையும் அழைத்து கொண்டு, இயேசு வந்திருக்கிறார், தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஊருக்கு அவர்கள் கர்த்தரை காண்பிக்கிற ஒரு காரியத்துல ஆண்டவர் பயன்படுத்தினார். நல்ல கவனிங்க. இப்ப ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதுல என்ன வார்த்தை உங்களோடு பேச போறேன் அப்படின்னா, இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீ கர்த்தர் நம்மோடு அசைவாடுகிறார் என்பது உண்மைதான். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மைதான். நாம ஒவ்வொருவரும் ஜெபத்துல நல்ல வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறோம், தேவனை முழுக்க முழுக்க அண்டி இருக்கிறோம், எவ்வளவோ தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், எல்லாமே உண்மைதாங்க. ஆனால் உபத்திரம் என்று ஒன்று வருகிற பொழுது இருதயம் பலவீனப்பட்டு விடுகிறது. அநேக நேரங்களில் கர்த்தரே மறந்து போகிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். நல்ல ஜபிக்கிற வாழ்க்கையில ஜபம் குறைவு ஏற்படுகிறது. கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில இருந்து நம்ம பின்தங்கி போகிறதை பார்க்க முடிகிறது. பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, என்னடா ஊழியம், என்ன ஆண்டவர் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார், இந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணாலும் இப்படித்தான் நடக்குமா, ஆண்டவர் நமக்கு தேவையில்லாம இருந்திருக்கலாமே என்றெல்லாம் இருதயமான சஞ்சலப்படுவதையும் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு அநேக கர்த்தரை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள், அதையும் பார்க்க முடிகிறது. எல்லாருமே தேவனை ஆராதிக்கிறவர்கள், வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்கள், ஏன் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா அறியவில்லையா என்பதை அப்பந்தாங்க நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நம்ம ஜெபத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கலாம், உபவாசித்துக் கொண்டிருக்கலாம்.
2 பேர் ஆலயத்துக்கு போகிறாங்க ஜெபிப்பதற்கு. ஒருவன் பரிசேயனாய் இருக்கிறான், ஒருவன் ஆயக்காரனாய் இருக்கிறான். அந்த பரிசேயன் யார்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற ஒரு மனுஷன். இந்த ஆயக்காரனும் நல்ல கவனிங்க, தள்ளப்பட்டவனாய், புறம் தள்ளப்பட்டவனாய், பாவி என்கிற கூட்டத்திலே உள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறான். அந்த ஆயக்காரனை நியாயப்பிரமாணம் பாவி என்கிற லிஸ்ட்ல வைத்து இருக்கிறது. உள்ளே அவன் ஆலயத்துக்குள் சென்று ஜெபிக்கிறான் பரிசேயன். இந்த மனுஷனை வெளியே நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். உள்ளே இருக்கிற அந்த பரிசேயன் சொல்லுகிறான், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரே, என்னை உமக்கு நன்றாக தெரியுமே, நான் உம்மை ஆராதிப்பதில் அக்கறை உள்ளவனாக இருக்கிறேன், ஏழைகளுக்கு நான் இறங்குகிறவனாக இருக்கிறேன், ஓய்வு நாளை கடைபிடிக்கிறவனாக இருக்கிறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், நான் தசமமாக கொடுக்கிறேன், நான் இப்படிலாம் சொல்றான் ஆண்டவர் இடத்துல. தான் செய்ததை எல்லாம் உமக்காய் 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 இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க அந்த மனுஷன். சொல்லிட்டு அவன் சொல்றான், இந்த வெளியே இருக்கிறான் ஒரு ஆயக்காரன், அவனை போல நான் இல்லை ஐயா அப்படிங்கிறான். ஜெபம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம அநேகர் பரிசேயர்களாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா கர்த்தர் யார் என்று அறியாமல் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ திட்டம் என்பது என்னவென்று தெரியாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா சர்ச்ல தான் இருக்கிறோம், சர்ச் கூட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம். சண்டே தோறும் ஆராதனைக்கு போயிருந்தோம், நம்ம சர்ச்சுக்கு போயிருந்தோம். நம்ம எந்த கூட்டம் போட்டாலும் போய் போய் கூட்டத்தில் போய் வார்த்தைகளை கேட்பதற்கு முந்தி அடித்துக் கொண்டு போகத்தான் செய்கிறோம். நம்ம யார் என்ன சொன்னாலும் ஜெபத்துல நம்ம ரொம்ப அப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபத்துல குறைவு இல்லை. ஒரு பரிசேயர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். சபை பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறோம். நம்ம சபை சொல்றதுதான் கரெக்ட், மதம் சொல்றதுதான் கரெக்ட் என்று சொல்லி அதுல நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனா நல்ல கவனிங்க, அந்த மனுஷன் சொல்றான், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் தான் அவன். புரிந்து கொள்ள இந்த வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனா ஏழைகளினுடைய அந்த நிலையை அறிந்திருக்கிறோமான இல்லை. ஏதோ கடமைக்கு கொடுக்கிறோம். சிலர் பெருமைக்கு கொடுக்கிறார்கள், சிலர் பரிதாபப்பட்டு கொடுக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய இருதயம் வேறுங்க. அவனை நேசிக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பாவியா இருக்கிற மனுஷனை நேசிக்க முடிகிறதா? தவறு செய்த மனுஷனை நேசித்து மன்னிக்க முடிகிறதா? அந்த வெளியே இருக்கிற ஆயக்காரன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? பாவியாகி என் மீது இரக்கமாயிரும். மேட்ரு ஓவருங்க. மணிக்கணக்காய் மணிக்கணக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் ஒத்த வரியில் அந்த மனுஷன் சொல்லி முடிக்கிறான், ஆண்டவரே, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான், புறம்பே இருக்கிறான், ஆலயத்துக்கு உள்ளே வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறான். அவன் வெளியே இருந்து சொல்றான், பாவியாக என் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. டக்குன்னு ஆண்டவர் பாருங்களேன், ஆலயத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். தன்னை நீதிமான் என்ற ஒருவன் உள்ளே ஜபித்துக் கொண்டிருக்கிறான் பாருங்களேன். அந்த ஜபம் கேட்கப்படல. வெளியே ஒருத்தர் நிக்கிறான் பாருங்களேன். ஆண்டவர் வெளியே வந்துட்டு சொல்றாரு, அவன் அல்ல இவனே அப்படின்னா சர்ச்சை விட்டு வெளியே ஆண்டவர் வந்துருந்தாரு. நீங்க ஏன் நம்முடைய ஜபம் அநேக நேரங்களை கேட்கப்படல? ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வரல? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இன்னார் என்று அறியாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கேரக்டரே தெரியாம அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வைராக்கியம் இருக்கிறது, பக்தி வைராக்கியம் இருக்கிறது, சபை வைராக்கியம் இருக்கிறது, பாரம்பரிய வைராக்கியம் இருக்கிறது. ஆனா கர்த்தர் யாருன்னு தெரியலங்க. சங்கீதவன் சொல்லுகிறார், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அவரை ருசித்து பார்ப்பதற்கு பதிலாக இந்த உலகத்துல வைராக்கியத்தோடு கூட மற்றவர்களுக்கு எதிராக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு வேதத்தையே நம்ம தியானித்தாலும் ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவ பார்வையில பார்க்க முடிகிறதா? நம்ம கண்ணோட்டத்துல பார்க்கிறோமா? இவர்கள் தள்ளப்பட்டவர்கள், இவங்களை தள்ளி வச்சிடணும், இவங்களை புறக்கணிச்சிடணும், இவங்கெல்லாம் நமக்கு ஆகாது, இவங்கெல்லாம் மன்னிக்க கூடாது, என்னதான் ஜெபம் பண்ணாலும் பலரை மன்னிக்க முடியலையே. என பரிசேயர்களாய்
கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கர்த்தரை சோதிக்கும்படியாகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கொண்டு போனாங்க. ஏசப்பாவை சோதிப்பதே அவங்களுக்கு வேலையாக இருந்தது. அவருக்கு எதிராகவே அவர்கள் காரியங்களை செய்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்திருக்கிறார்களாமா. அவங்க நியாயப்பிரமாணத்தை முழுக்க முழுக்க அறிந்திருக்கிறாங்களாம் அப்படின்னு இயேசுவையே அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எனக்கு கர்மன் தேவ பிள்ளை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? பவுல் ரொம்ப அழகாய் சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிலிப்பியர்ல 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் நியாயப்பிரமாணத்துல பக்தி வைராக்கியமாய் இருந்த பவுல், புரிந்து கொள்ளுங்க இந்த வார்த்தையை, நியாயப்பிரமாணத்துல பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்த பவுல், கமாலியனின் பாதத்தில் அமர்ந்து கற்றுத் தேர்ந்த ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பினவன் தான் இந்த மனிதன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். யூத சட்டத்தை கடைபிடித்து யூத சட்டத்தோடு கூட கிறிஸ்துவை அறிவித்த எல்லோருக்கும் எதிராக அந்த மனுஷன் புறப்பட்டு அவருடைய கொலை குற்றவாளியாக தீர்ப்பதற்கென்று சொல்லி அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். விரட்டி விரட்டி அடிக்கிறான் கிறிஸ்தவர்கள். இயேசுவை யாரும் தெரியல. ஆமா, இயேசுவால் தொடப்பட்டு முள்ளில் உதைப்பது கடினமா அப்படின்னு கேட்கிறார். கண்கள் 3 நாட்கள் பார்வை இல்லாமல் போகிறது. மீண்டும் பார்வை பெற்று ஆண்டோடைய மகிமையை அவன் கொண்டாடுறாங்க. அந்த மனுஷன் பவுல் கொண்டாடுறாரு. அதிலிருந்து ஒரு ரட்சிப்பின் அனுபவம். கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும் குப்பையாய் கருதுகிறேன், என் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறார். உடனே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். கர்த்தரை காமிக்கிறாரு. கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அந்த மனுஷன் ஆராய்ந்து பார்த்து தேவன் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்த்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாருங்க. அவர்தான் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காய் எல்லாவற்றையும், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் என் படிப்பை நான் விட்டு விட்டேன். என் படிப்பு ஒண்ணும் இல்லை, என் அறிவு ஒண்ணும் இல்லை, என் அதிகாரம் ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒண்ணும் இல்லை, என்னுடைய ஜாதி ஒண்ணுமே இல்லை, என் பிறப்பு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குப்பை, எல்லாம் குப்பை. நம்ம அறிவை பயன்படுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனாலதான் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியலைங்க. நம்முடைய திறனை காண்பித்து நம்ம ஆராதிக்கிறதுனாலதான் தேவ மகிமையை கொண்டாட முடியல. வெறும் ஆட்டம் பாட்டமாவே மாறிக்கொண்டிருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு குதித்து கொண்டிருக்கிறோமே ஒழிய உள்ளார்ந்த அந்த நிம்மதி, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையானது அறிவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அறிவுல தான் கர்த்தரை பார்க்கிறோம், விசுவாசத்துல பார்க்கல. ஞானத்துல தேவனை அறிந்து கொள்ளல. நம்ம இதை புரிந்து கொள்ளணும். நம்ம ஞானவான்களாய் மாற கர்த்தர் விரும்புகிறாரு. அறிவாளிகளாய் இருக்கல்ல, ஞானவான்களாய். ஏன்னா அறிவு பெருக 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 பெருமைகள் பெருகி கொண்டே இருக்கும். நான் நான் நான். பவுல் அறிவில் இருந்த நாட்கள்ல ஜனங்களை அழிப்பதற்காக தீவிரப்பட்டார். ஆனா ஞானத்தை பெற்றுக்கொண்ட உடனே குழந்தையை போல சொல்றாரு, நீ நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறவராயிருக்கிறார். இதுதாங்க நமக்கு தேவை. யாராவது ஏதாவது பேசிட்டா கோபம் வருதா, ஏதாவது சொல்லிட்டா பழி வாங்கணுங்கிற எண்ணம் வருதா, பொறாம வருதா, அவங்கள மன்னிக்க முடியலையா, இல்ல நாமே நம்ம தாக்கிக் கொள்ளுவோம். சில நேரங்கள்ல நம்மளே தாக்கிக் கொள்ளுவோம், நம்மளே காயப்படுத்திக் கொள்ளுவோம். எரிச்சல்ல நமக்கு நாம எதிரா நம்மளை காயப்படுத்துவோம். இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஏன் நம்ம ஜெபிக்கிற ஆட்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கு? சர்ச்சுக்கு ஒழுங்காதான போறோம், ஏன் இதெல்லாம் நடக்கு அப்படின்னா, நம்ம சர்ச்சுக்கு போறோம்
தேவனை அறியல. அதனாலதான் மற்றவங்களையும் காயப்படுத்தி நம்மளையும் காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். காயப்பட்ட இருதயத்திற்கு அற்புதம் செய்த இயேசு வந்தார், காயமாற்ற இயேசு வந்தார். அதை புரியாம மீண்டும் 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 அறிவு சார்ந்து தேவனை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவர் அறிவுக்கு அப்பாற்பட்டவர். அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் ருசி பார்ப்பதற்கு நம்ம ரொம்ப முயற்சி எடுக்கணும். அதைத்தான் ஏசப்பா அந்த அம்மாட்ட சொல்றாங்க, உன்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தார். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எருசலேம் நகரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளில் ஆகிடும் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே. அவர் விரும்புறாருங்க, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை விரும்புறாரு. துதிக்கிற ஆராதிக்கிற யாரா இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரை அறிந்திருக்கிறார்களா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு விரோதமாய் சபை எழும்புகிறதா? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஊழியக்காரன் எழும்புகிறானா? விசுவாசிகளுக்கு விரோதமாய் விசுவாசிகள் எழும்புகிறார்களா? ஏன்? கர்த்தர் அறியல, தேவன் அறிந்து கொள்ளல. நம்ம தேவன் அறியாமல் தேவனுக்காக வேலை பார்க்கிறோம். அதான் உண்மை. அவர் யார் என்று தெரியாமல் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கான தேவ பிள்ளை, ஒரு கம்பெனி இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. கம்பெனி ஓனர் உயர்ந்த பதவியில ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு மூலையில இருப்பாரு. அவரை கீழே வேலை பார்க்கறவங்க பார்க்க கூட முடியாது. ஆனா சம்பளம் விழுந்துகிட்டே இருக்கும். ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த எஜமானனுக்கும் இந்த வேலை செய்கிற இந்த நபருக்கும் தொடர்பே இருக்காது. அந்த எஜமானனுக்கு இவர் யாருன்னே தெரியாது, இவருக்கும் எஜமான் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த கம்பெனில தான் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தரை வைத்திருக்கிறோம், தேவனுக்காக ஓடுறோம். தேவனை அறிந்து கொள்ளாம எனக்கும் அவருக்கு தொடர்பு இல்லை. எனக்கு அவருக்கு தொடர்பு இல்லாம அவருக்காய் ஊழியம் செய்து என்னங்க செய்ய? எனக்கும் அவருக்கு தொடர்பு இல்லாம அவரை ஆராதித்து என்ன செய்ய? அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆனா நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? இது ஒரு கேள்வி. இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் அவர் அறிந்து கொள்ள என்ன பிரதர் செய்யணும்? உங்க சுயத்தை சாகடிக்கணும், அவ்வளவுதாங்க. சுயத்தை சாகடிப்பதுன்னா என்னது? அறிவு சார்ந்த எண்ணங்களை எல்லாம் கலட்டி போடணும். பேதுரு படகை கொடுக்கிறார் ஏசப்பாட்ட. படகு கொடுத்த உடனே ஆண்டவர் போதிக்கிறார், எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. இப்போ சற்று ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு உள்ள போறாரு. இயேசுவோடு கூட அந்த படகை ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போறார். இப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாங்க, இப்போ வலைகளை போடுங்க, வலையை போடுப்பா. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இரவெல்லாம் பாடுபட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல. ஆயினுடைய வார்த்தையின்படி, நல்ல கவனிங்க, அறிவை அந்த இடத்துல இழக்கிறார் பேதுரு. தன்னுடைய திறமையை அந்த இடத்துல இழக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நம்புறாருங்க. இரவெல்லாம் பாடுபட்ட ஒண்ணு கிடைக்கல, என் பலனை பிரயோஜனப்படுத்தின ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா இப்போ உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே, இதுதாங்க முக்கியம். நம்மகிட்ட பலன் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு இவை அனைத்தும் செல்லாது. அறிவுல கர்த்தரை ஆராதிக்க கூடாது. இன்னைக்கு அறிவுல கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலதான் அலங்கோலமாய் ஆராதனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. சரீர இச்சைக்கு ஏற்றாப்புல, சரீரத்தினுடைய இச்சைக்கு ஏற்றாப்புல மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னுமே அறியணும் ஆண்டவரே. அவரை அறிய 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 சமாதானம் ஊற்றாய் நமக்குள்ள அப்படியே உருவாகுங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாய் 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 அவருடைய ஜீவனை நம்ம கொண்டாட முடியும். அதனால இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் உங்களை அறியணும்,
இன்னும் உங்களை அறியணும், உமக்காய் வாழணும், உம்மோடு வாழணும். ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க. சின்ன பிள்ளையை போல கேளுங்க. உங்க அறிவு சார்ந்து அவரை பார்க்காதீங்க. உடைய பலத்தை வைத்து அவரை பார்க்காதீங்க. உடைய பணத்தை வைத்து அவரை பார்க்காதீங்க. உங்கள் அதிகாரத்தை வைத்து அவரை பார்க்காதீங்க. தாழ்மையாய் நாயக்காரன் ஜெபம் பண்ணலாம் அல்லவா, நாயக்காரன் ஜெபித்தான் அல்லவா, அதே மாதிரி ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவின் மேன்மை எனக்கு வேணும். அதுக்காக என் சுயத்தை நான் இழக்க விரும்புறேன். என் பலன் ஆண்டவரே நான் மதிக்க நான் இன்னம முயற்சி எடுக்க மாட்டேன். உம்முடைய பலத்தினாலே நான் பலன் கொள்ளும்படியாய் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அவ்வளவுதாங்க. அவர் அறிந்து கொள்ளுவோம். அவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் கொண்டாடும்படியாய் அமையும். பயப்படாதீங்க. அப்பாட்ட சொல்லுங்க, அவர் ரொம்ப நல்லவருங்க. நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறவர். நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். கண்களை மூடுவோமா? பிதாவே, எங்க பிள்ளைகளை நம்முடைய கரத்துல ஒப்புக் கொட்டுக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைங்க மேலும் உங்களுடைய ஜீவனை பேசுகிறேன், உங்களுடைய சமாதானத்தை பேசுகிறேன். அற்புதங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள, இன்னும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மகிமையாய் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. தாழ்மையாய் நாங்கள் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய அறிவு சார்ந்த அல்ல, உண்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையினால எங்களை நிரப்புவீராக. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கின்ற வேத ரகசியங்களின்படி எங்க வாழ்க்கையை மாற நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மையினாலும் திருப்தி ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே பிள்ளைகளை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் நம்மை முழுக்க அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நல்ல. God bless you. God bless you.